வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு HTML ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன டூல்ஸ் வேணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன ரெக்யூர்மெண்ட்ஸ் அதெல்லாம் வேணுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு HTML பேஜை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகிற டூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் எடிட்டர் மற்றும் ப்ரௌசர்ஸ். இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் எதுக்குன்னு தெரியும். நம்ம ஒரு HTML ஃபைலை ஒரு டிசைனை ஒரு கோடிங்காக கொடுத்து அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி ப்ரௌசர் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நாம் அப்படி க்ரியேட் பண்ண அந்த கோடிங்கை ரன் பண்ணி பார்க்குறதுக்காகவும் அதை ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணி பார்க்குறதுக்காகவும் இந்த ப்ரௌசர் நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? இப்போது அந்த டெக்ஸ்ட் எடிட்டர்ஸில் என்னென்ன இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். டெக்ஸ்ட் எடிட்டர் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம சிஸ்டத்தில் டிஃபால்ட்டாக இருக்கிற நோட் பேட். சிம்பிளாக நம்ம நோட் பேட்லேயே நம்மளோட HTML கோடிங்கை நாம் எடிட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நோட் பேட் ++. அதே மாதிரி இன்னொரு வெர்ஷன் பார்த்திங்கன்னா ஆட்டம் டெக்ஸ்ட் எடிட்டர். இது எல்லாமே டெக்ஸ்ட் எடிட்டர் தான், ஆனால் ஒவ்வொன்றுமே அதோட ஃபீச்சர்ஸை பொறுத்து இது வேறுபடுது. இது மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்களா? இல்லை, இதுக்கு நிறையவே இருக்குது. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு உள்ள நோட் பேட் பற்றி உங்களுக்கு தெரியும், இது சிஸ்டத்தில் இருக்கிறது. ஆனால் இது நோட் பேட் ++, அப்புறம் ஆட்டம் டெக்ஸ்ட் எடிட்டர், இது ரெண்டுமே நாம் டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் சாதாரணமாக ப்ரௌசரில் போய் அதோட நேமை கொடுத்து சர்ச் பண்ணிங்கனாலே போதும், அதோட லிங்க் அந்த வெப்சைட் எல்லாமே வந்துடும். அதை கிளிக் பண்ணி தொடர்ந்து நீங்கள் அதோட வெர்ஷனை செலக்ட் பண்ணி அதே மாதிரி உங்களோட சிஸ்டத்தோட 32 பிட்டா இல்லை 64 பிட்டான்னு பார்த்து அதை செலக்ட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் அதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். 3 சாஃப்ட்வேருமே ஃப்ரீ தான். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌசர் அது என்ன வேணாலும் இருக்குன்னா, உங்களோட சிஸ்டத்தில் டிஃபால்ட்டாக இருக்கிற இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், கூகுள் குரோம், மொசில்லா ஃபயர்பாக்ஸ், சஃபாரி, ஒபேரா, அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் எந்த சாஃப்ட்வேரை நீங்கள் ஒரு ப்ரௌசரை இன்ஸ்டால் பண்ணாலும் அது அப்டேட் வெர்ஷனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. HTML நீ புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்தாங்கன்னா அது லேட்டஸ்ட் வெர்ஷனான ப்ரௌசரில் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். அதனால் உங்களோட ப்ரௌசரை லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராமை எப்படி எடிட் பண்ணி சேவ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்களோட நோட் பேடு இல்லைனா நோட் பேட் ++ இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஃபைலில் போய்ட்டு நியூன்னு கொடுங்க. இப்போ எனக்கு plain டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போது ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்க அந்த கோடிங்கை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நார்மல் டெக்ஸ்ட் மாதிரி இருக்குது. இதை எப்படி சேவ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு சாதாரண டெக்ஸ்ட்டு இதை HTML ஃபைலாக மாற்றுறதுக்கு இதை எந்த மாதிரி சேவ் பண்ணணுங்கிறத அதில் பார்க்கலாம். ஃபைலில் போய்ட்டு சேவ் இல்லைன்னா சேவஸ் கொடுங்க. ஃபஸ்ட் டைம்ங்கிறனால நான் சேவ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் சேவ் பண்ணுற ஃபைல் லொக்கேஷனை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா மறுபடியும் நீங்கள் ப்ரௌசரில் ரன் பண்ணணுன்னா அது ஃபைல் லொக்கேஷனை கண்டுபிடிச்சி அங்கேருந்து தான் நீங்கள் ரன் பண்ணணும். இப்போ நான் இதை டெஸ்க்டாப்பில் வச்சுக்கிறேன். மேக்ஸிமம் C:\, வச்சுக்கோங்க. இல்லை டாக்குமெண்ட்ஸுக்குள்ளே வச்சுக்கிட்டாலும் சரி. டாக்குமெண்ட்ஸில் வச்சுருக்கேன் இந்த ஃபைலை. அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மல் டெக்ஸ்ட் ஃபைல்னு இங்கே இருக்கும். சேவஸ் டைப் பார்த்தீங்கன்னா இங்கே நார்மல் டெக்ஸ்ட் ஃபைல்னு இருக்கும். இதை ஆல் ஃபைல்ஸ்னு மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட HTML ஃபைலுக்கான டைட்டிலை நீங்கள் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு கோடிங் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா ஒரு டாட் வச்சு HTML இல்லைன்னா HTM இந்த மாதிரி கொடுக்கலாம். இதில் நீங்கள் எந்த மாதிரி கொடுத்தாலும் சரி, அது ஒரு HTML ஃபைலாக மாறிடும். ஓகேங்களா? இதுதான் அந்த ஒரு HTML ஃபைலை சேவ் பண்ணுறதுக்கான ஃபைல் ஃபார்மேட்டு. இந்த ஃபைலோட நேம் என்ன வேணாலும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா டாட் வச்சு நீங்கள் கொடுக்குறீங்களா ஒரு ஃபார்மேட், அது கண்டிப்பாக HTML இல்லைன்னா HTMன்னு இருக்கணும். ஓகேங்களா? இப்போ சேவ் கொடுத்துட்றேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நார்மல் டெக்ஸ்ட் ஒரு HTMLக்கான ஸ்ட்ரக்சர் எல்லாம் மாறி இருக்குது. ஓகே, இதை இப்போ சிம்பிளாக ரன் பண்ணி பார்க்கணுன்னா இதை நாம் சேவ் பண்ண ஃபைல் லொக்கேஷனுக்கு போகணும். நம்ம டாக்குமெண்ட்டில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோடிங்கை சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா தெரியும், நான் க்ரோம் யூஸ் பண்ணுறேன், அதனால் அது க்ரோம் ஐக்கானில் தெரிஞ்சிருக்கு. இது HTML ஃபைல் எல்லாமே ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். நீங்கள் டிஃபால்ட் ப்ரௌசர் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த ஐக்கானில் அது தெரியும். ஓகேங்களா, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா இங்கே வரும். இந்த கோடிங்கில் பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட் HTMLங்கிறது நம்மளோட டைட்டில். இதோட டைட்டில் பார்த்திங்கன்னா மை ஃபர்ஸ்ட் கெட்டிங். அதே மாதிரி அதோட பேராகிராஃப் ஸ்டார்ட் பார்த்திங்கன்னா மை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். இந்த HTML ஃபைலோட டைட்டில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் HTML, அதோட ஹெட்டிங் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹெட்டிங், அதோட பேராகிராஃப் பார்த்திங்கன்னா மை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். ஓகேங்களா, இதோட அவ்வளோதாங்க இன்றைக்கான வீடியோ. இன்றைக்கான வீடியோவில் என்னென்ன பார்த்தோன்னா ஒரு HTML க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்பெஷலான சாஃப்ட்வேர்ஸோ எதுவும் நமக்கு தேவையில்லை. ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் ஒரு ப்ரௌசர் இருந்தால் போதும். அந்த டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ்னால் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் சரி, அந்த டெக்ஸ்ட் எடிட்டர் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. இதில் நோட் பேட் ப்ளஸ் ஆட்டோ டெக்ஸ்ட் எடிட்டர் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதோட லிங்க்கெல்லாம் நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இங்கே பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரௌசர்ஸ் அதே மாதிரி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், கூகுள் க்ரோம், மொசைலா ஃபயர்ஃபாக்ஸ், சவாரி, ஒபேரா அந்த மாதிரி நிறைய ப்ரௌசர்ஸ் இருக்குது. உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ப்ரௌசரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ப்ரௌசரை சூஸ் பண்ணாலும் அதை அப் டு டேட்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி உங்களோட நோட் பேடில் ஒரு நியூ HTML ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபைலில் போய்ட்டு நியூன்னு கொடுத்துட்டிங்கன்னா அது க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட கோடிங்கை இங்கே டைப் பண்ணுங்கள். உங்களோட கோடிங்கை டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதை சேவஸ் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா சேவஸ் டைப்னு இருக்கும், இதை ஆல் ஃபைல்ஸ்னு மாற்றிக்கோங்க. ஓகேங்களா, ஆல் ஃபைல்ஸ் டைப்னு மாற்றியாச்சு. அதுக்கப்புறமா அதை எப்படி சேவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம், டாட், அதுக்கப்புறமா HTML இல்லைனா HTM ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் நாம் சேவ் பண்ணணும். மறந்துடாமல் நாம் எந்த லொக்கேஷனில் அதை சேவ் பண்ணுறோங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறமா அவ்வளோதான், HTML ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்மளோட லொக்கேஷனில் போயிட்டு நம்ம ஃபைல் சேவ் பண்ணி வச்ச லொக்கேஷனில் போயிட்டு அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோம்னா அதுக்கான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இவ்வளோ தான் ஒரு HTML ஃபைலை க்ரியேட் பண்ணி ரன் பண்ணுறது எல்லாமே. இதுதான் இன்றைக்கான வீடியோவில் பார்த்தோம். ஓகேங்களா, இனி வரும் வீடியோவில் ஒவ்வொரு டேக்கை பற்றியும் விரிவாக பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.